விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்க்கையில் எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அத்தனையும் செய்வீங்க. ஆனால் கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க. எடுத்த காரியங்கள் அனைத்தும் தோல்வி. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எண்ணங்கள் முழுவதுமே உங்களுக்கு என்ன பண்ண போகிறோங்கிற யோசனையே உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா? அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், இல்லை அரசு துறையில் வேலை செய்கிறோம். எங்கே போனாலுமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கலாம்பா, இது சரியில்லை, நீ செஞ்சதே சரியில்லை. நீங்கள் எவ்வளோ சிறப்பாக செஞ்சு கொடுத்தா கூட அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி உங்களை திட்டுவாங்க, அல்லது மனசை மிகவும் காயப்படுத்துவாங்க. இப்படி பலவிதமான சங்கடத்தை சந்திச்சிட்ருக்கிறீங்க இது வரைக்கும். இது எவ்வளோ நாளைக்கு தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மார்ச் மாதம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. பொதுவாக இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே அட்டகாசமாக இருக்கும், மிக சிறப்பாக இருப்பீங்க, எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும், பிரச்சனையெல்லாம் சரியாகும். ஆகவே இந்த மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். இந்த காலாண்டும் கொஞ்சம் தாங்கிக்கிட்டு தெய்வ வழிபாடோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, எந்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார். செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் யாருக்காவது கொஞ்சோண்டு தானம் கொடுக்கலாம். ₹1 தானம் கொடுக்கலாம், அல்லது ஒரு பொட்டுக்கல்ல கொஞ்சம் தானம் கொடுக்கலாம், அல்லது கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தானம் கொடுக்கலாம், அல்லது துவரம்பருப்பு கொஞ்சம் தானம் கொடுக்கலாம். இதை தானம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் யாருக்காவது ஒரு சாம்பார் சாதம் வாங்கி தரலாம். இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 3 மாதமும் உங்களுக்கு சுமூகமாக போகும். இந்த சங்கடங்களோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கடுத்து குடும்ப சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பொருளாதார நிலையில் நிறைய கஷ்டம். ₹100 வருதுன்னா ₹200 செலவு காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. இந்த ₹200 நம்ம எப்படி சரி பண்ணுறது? இன்னொரு ₹100 பத்தாம வருது அப்படின்னு பார்த்தோன்னா, கடன் வாங்கியிருக்கிறோம், கடன்காரனுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்ககிட்ட நம்ம பதில் சொல்லணும், அவன் நம்மளை ஒன்றுக்கு ஒன்று சொல்லுவான் அப்படிங்கிற மனக்குமரல் வேறு இருக்கும். இதெல்லாம் தீர்ந்துடும், மிக சந்தோஷமாக இருப்பீங்க. ஆக தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்.